ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து தோசைக்கு தான் ஊற வைக்க போகிறோம். நான் இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். அஞ்சு கிளாஸ் இருக்குது. அதே 5 கிளாஸ் அரிசியும் ஒரு 3/4 கிளாஸ் உளுந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 கிளாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 5 மணி நேரம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுட்டோம். இது 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு 5 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ இந்த அரைக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிச்சு. நான் உப்பு இதிலே போட்டுக்கலாம். மாவு இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வலிச்சு வச்சுட்டோம். இது புளிக்கட்டும். இப்போ ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நம்ம தோசை ஊற்றலாம். வந்து இப்போ மாவு அரைச்சிருக்கோம். இந்த பொங்கிடுச்சு தோசைக்கு. இப்போ அதுக்கு ஒரு பூண்டு பொடி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு போதும், எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப வறுக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இது வந்து ஊரில் எல்லாம் தோசைக்கு அம்மா பண்ணுறது பொடி தான் இது. ஒரு நிறைய காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ பொடி அப்போ தான் நிறைய வரும், இல்லைன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அம்மியில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது அம்மி இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் நாங்கள் மிக்சியிலே ஓட்டிட்டு போகிறோம். அது நல்லா வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மிளகாய் எடுத்துடலாம். இப்போ பூண்டு வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு அப்புறம் காஞ்ச மிளகா போடலாம். இப்போ வந்து பூண்டு லேசாக பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மேலே காஞ்ச மிளகாய் இதிலே போட்டுடலாம். இடம் இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் காலையில் தண்ணியெலாம் கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன். தோசைக்கு தோசை ஊற்றிக்கலாம். எப்போவுமே தோசை ஊற்றும் போது இந்தமாரி பட்டையாக கரண்டி இருந்துச்சுன்னா தோசை நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி இந்தமாரி அரைச்சாச்சு. இதெல்லாம் கிராமத்தில் இந்தமாரி பொடி தான் சாப்பிடுவாங்க. பூண்டு பொடி இது பேர். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க தாராளமாக. இன்னொன்று ஊற்றிக்கலாம். போல தோசை எப்படியே மடக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை அது மேலே போட்டுட்டான். எங்கள் பொண்ணு முட்டை கேட்டுச்சு. அப்படி வரமாட்டேது. சரி, நான் திருப்பி போட்டேன். அவ்வளோதான். இது வந்து பேப்பர் ரோஸ்ட், இது வந்து முட்டை தோசை. சூப்பராக ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். வந்து பூண்டு பொடி வச்சுக்கலாம். சாம்பார் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பாய். பை பாய்.